ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான மார்ச்சி அப்படின்ற தரமான கன்னடா கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, அடுத்தடுத்து ஊருக்குள்ள கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. கொல்லப்படுறவங்க எல்லோருமே டாக்டர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான் அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் கைஸ். சீரியல் கில்லர் அப்படின்றவங்க வேற, சைக்கோ கில்லர் அப்படின்றவங்க வேற. சீரியல் கில்லர் அப்படின்றவங்க ஒரு இன்ஸ்டன்ட்டை மையமாக வச்சு அதுக்கு தொடர்புடையவங்கள தொடர்கொலை பண்ணுவாங்க. ஆனால் சைக்கோ கில்லர் அப்படின்றவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கோ கில்லர் யாரு, எதற்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தான் மொத்த படமே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பாயல் அப்படின்ற ஒரு டாக்டர் காட்டுறாங்க. இவங்க ட்ரெக்கிங் போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த வாரம் தனியாக ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே காட்டுக்குள்ளே பேஹு அப்படின்ற ஒரு நபர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது காட்டுக்குள்ளே ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு தெளிவாக தெரியுது. அவர் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ளே அப்படியே பாயல் போயிட்டு இருக்காங்க. இயற்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஒரு மரத்தடியில் போய் நிற்கலாம் அப்படின்ட்டு இவங்க போய் நின்றுட்டு இருக்க, அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மர்மமான ஃபுட் பிரிண்ட் இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த காட்டுக்குள்ள பாயல் மட்டும்தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு வித்தியாசமான ஃபுட் பிரிண்ட் வந்தது அப்படின்னு அதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு மர்ம நபர் அட்டாக் பண்றாருங்க. அட்டாக் பண்ணதுல அப்படியே பாயல் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ பாயலை ஒரு பாறை கிட்ட இந்த மர்ம நபர் கொண்டு போய் போட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மர்ம நபர் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. அவருடைய முகமும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கு. ஸோ அந்த இடத்த சுத்தி ஃப்ளவர்லாம் போட்டு ஒரு மாதிரி ரிச்சுவல் பண்ணிட்டு அந்த நபர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அங்க கட் பண்ண ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டுங்க. அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லயே ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. பக்கத்துல ஒரு நபர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோட வீட்டில் ஹீரோ கண்முழிக்கிறாரு. அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய மனைவி தான். ஸோ ஹீரோடைய மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இன்னும் அந்த மன உளைச்சல்ல இருந்து இவர் மீண்டு வரல அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவருடைய பேர் பைரவா. இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க மேலதிகாரி கிட்ட இருந்து. பாயல் அப்படின்ற ஒரு பொண்ணு ட்ரெக்கிங் போறதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்கா. அங்க மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறா. ஸோ இது ஒரு சாதாரண வழக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹர்ஷவர்தன் அப்படின்ற ஒரு நபரும் இறந்து போயிருக்கிறாரு. அவருடைய கொலை வழக்கில் இருக்கக்கூடிய பேட்டர்னும் இந்த கொலை வழக்கில் இருக்கக்கூடிய பேட்டர்னும் சேமா இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சைக்கோ கில்லர் இருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். ஸோ இந்த வழக்கை நீ தான் எடுக்கணும், சீக்கிரமா அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ கிரைம் சீனுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாருங்க. ஸோ கிரைம் சீன்ல பாத்தீங்கன்னா பூஜை செய்யப்பட்டதற்கான ஃப்ளவர்லாம் இருக்குது. இந்த ஃப்ளவரை வந்து சிவ பூஜையில பயன்படுத்துவாங்க அப்படின்றது தெரிய வருது. அண்ட் கொல்லப்பட்ட பாயலோட வாயில ஆசிட் ஊத்தி அந்த கில்லர் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றதும் தெரிய வருதுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஹர்ஷவர்தனுடைய கொலை வழக்குல பக்கத்துல இதே பூவும் ஒரு டைகர் பொம்மையும் கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவரை விஷம் இருக்கக்கூடிய மஷ்ரூமை கொடுத்து தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அங்க கட் பண்ணா ஆர்யான் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் யாரு அப்படின்னா யக்கீரா அப்படின்ற டாக்டருடைய பாய் ஃப்ரெண்டுங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால ஒரு ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா பாயலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குங்க. டாக்டர் சொல்றாரு இது சைக்கோத்தனத்தின் உச்சகட்டம் அப்படின்ட்டு. ஏன்னா கில்லர் அடிச்சடியிலேயே பாயல் இறந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் H2SO4 அப்படின்ற வகையான ஆசிடை வாயில ஊத்தி இருக்கான் இந்த கில்லர். அந்த H2SO4 அப்படின்ற ஆசிட் மக்கள் பயன்பாட்டிலேயே இல்ல. அப்படி இருக்கும்போது கில்லருக்கு எப்படி கிடைச்சது? மேபி கில்லர் ஒரு டாக்டரா இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் டாக்டரை மீட் பண்றதுக்காக போயிட்டு எதனால இப்படி சைக்கோக்கள் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சில விஷயங்களை சொல்றாங்க. பெற்றோர்கள் கிட்ட இருந்து சரியான அன்பு கிடைக்காம இந்த சொசைட்டினால நிராகரிக்கப்பட்டு மன உளைச்சலுக்குள்ளாய் அதன் மூலமா சைக்கோவா மாறிடுவாங்க. ஆக்சுவலா அவங்க படிச்சவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த சைக்கோத்தனம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. மேபி இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து வெளியே போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தரா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாருங்க, ஏதாவது உங்களுக்கு லீடு கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அங்க கட் பண்ணா ஆர்யான் மற்றும் யக்கீரா ரெண்டு பேருமே பீச் ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆர்யான் யக்கீராவை ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு பீச்ல நடந்து போக ஆரம்பிச்சாரு. யக்கீரா வெளியே வந்து பார்க்கும்போது ஆர்யான் பீச்ல நடந்து போயிட்டு இருக்காருங்க. தூரத்துல ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம யக்கீராவுடைய கொலிக்கு தாங்க அவரு. அவருடைய பேரு டாக்டர் ரமன் ராவ். ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன்னு சொல்லாம தான் வந்திருக்கிறோம். இவர் வேற பார்த்தா என்ன ஆகுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க ஆரியனும் டாக்டர் ரமன் ராவும் பேசி நின்றுட்டு இருக்காங்க. பட் ரமன் ராவுக்கு ஆரியன் யாருன்னு கூட தெரியாது. பட் என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம யக்கீரா நின்று யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படியே போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. ஹர்ஷவர்தன் பாயல் அப்படின்ற ரெண்டு டாக்டர் கொல்லப்பட்டிருக்காங்க. கிரைம் சீன்ல ஒரு பூவும் பக்கத்துல ஒரு பொம்மையும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கொலையில டைகர் பொம்மை, செகண்ட் சங்கு கிடைச்சிருக்கு. கில்லர் இதன் மூலமா என்ன சொல்ல வரான்? ஒருவேளை தொழில் போட்டி காரணமா ஒரு டாக்டரே இந்த டாக்டர்ஸை கொல்றானோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க அங்க கட் பண்ணா டாக்டர் ரமன் ராவை காட்டுறாங்க.
காட்டுறாங்க. அவர் அப்படியே பீச்சையும் அலையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பின்னாடி வந்த ஒரு மர்ம நபர் டாக்டர் ரமன் ராவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாருங்க. அண்ட் அவரோட வாய்க்குள்ள ஒரு கிளாஸை வைக்கிறாரு. அந்த கிளாஸ்க்குள்ள முழுக்க பூச்சியா இருக்குது. அந்த பூச்சி அவரோட கையை கடிச்ச உடனே கையை அப்படியே பயங்கரமா கொப்பளிக்க ஆரம்பிச்சிருது. அது வாய்க்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்திலே அவர் இறந்து போயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு கிளாஸை வச்சுட்டு இந்த கில்லர் கிளம்பி போயிடுறான். ஸோ அதே பீச் ரெசார்ட்ல தான் நம்ம ஆரியன் மற்றும் யக்கீரா ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பீச் ரெசார்ட்ல இருந்து கால் போகுதுங்க. இந்த மாதிரி எங்கள் ரெசார்ட்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார், உடனே வாங்க அப்படின்ட்டு. என்னமா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் உடனே வாங்க அப்படிங்கும் போது, நாங்கள் வர வரைக்கும் அந்த ரெசார்ட்ல இருந்து யாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது டாக்டர் ரமன் ராவ் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவருடைய முகமெல்லாம் ஒரு மாதிரி கொப்பிடிச்சு கிடக்குதுங்க. பக்கத்தில் பூவு கிளாஸு ஏதோ ரிச்சுவல் பண்ணதற்கான அடையாளம் அந்த இடத்துல இருக்கு. உடனடியாக இந்த தகவலை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட 2 பேருமே டாக்டர்ஸ், இப்போ கொல்லப்பட்டவரும் டாக்டர் தான். அண்ட் கிரைம் சீனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஹீரோ கிட்ட இந்த வழக்கு போதுங்க. அதே ரெசார்ட்ல தான் ஆரியன் மற்றும் யக்கீரா இருக்காங்க. அவங்களாலையும் வெளியே போக முடியாம மாட்டிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே விசாரிக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெசார்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது, நான் தான் சார் கடைசியாக ரமன் ராவ் அப்படின்றவருக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ அவர் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மாடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் போய் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். அவன் கூட இந்த ரெசார்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அது யாருன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வேற யாரும் கிடையாது, ஆரியன் தான். ஆரியன் நம்ம ரமன் ராவ் கிட்ட பேசிட்டு இருந்ததை நம்ம பாயல் பார்த்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே ரமன் ராவ் யாரு, உங்களுக்கு எப்படி அவரை பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்க கூட இல்லை அப்படின்னு 2 பேருமே போய் சொல்றாங்க. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன். ஒரு டாக்டர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, கொல்லப்பட்ட இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கும் போது, இல்லவே இல்லை அப்படின்னு 2 பேருமே போய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையுமே அனுப்பி வச்சிடறாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர். இப்போ நம்ம பாயல் பார்த்தீங்கன்னா, நீ வந்து டாக்டர் ரமன் ராவ் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நீ ஏன் வந்து போய் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ பார்த்தல நீ ஏன் சொல்லலை அப்படிங்கும்போது, எஸ் சொன்னா அடுத்தடுத்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி பாயல் சொல்லிடுறாங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேருமே ரமன் ராவ் யாருன்னே தெரியாது, நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த 3 கொலைகள்லையுமே காமனாக இருக்கிறது இந்த ஃப்ளவர் தான் கைஸ். இது எக்ஸ்க்ளூசிவாக சிவபூஜையில் பயன்படுத்துவாங்க. மேபி இதுக்கு பின்னாடி மந்திரம் மாதிரி ஏதாவது இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக போக, அங்கே ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த சாமியார் பண்ணுறதை பார்த்தே அந்த பொண்ணு பயப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்ததும் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, சரியாகலை அப்படின்னு சொல்ல, அந்த சாமியார் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள பேய் இருக்குது, பூதம் இருக்குது அப்படின்னு சொல்லி மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. டாக்டர் அப்படின்றது வந்து சயின்ஸு, இதெல்லாம் எங்களோட நம்பிக்கை, நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கடுப்பாய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட நரபலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக இறந்து போன 3 பேருமே டாக்டர்ஸ். மேபி இவங்க 3 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதனால ஏற்பட்ட எரர் காரணமாக அந்த பேஷண்ட் இறந்து போயிருக்கலாம். அந்த பேஷண்ட்டோடைய குடும்பத்தினர் யாராவது இந்த மாதிரி பழி வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே ஒன்றா ஒர்க் பண்ண கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆர்டர் பண்ணுறாருங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஹீரோக்காக ஹீரோட மனைவி ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆனிவர்சரி வேற. ஆனால் ஹீரோ வீட்டுக்கு வந்தும் கேஸ் விஷயமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதனால ஹீரோனுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. அப்போ நம்ம ஹீரோட மனைவி சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் என்ன ஒரு ஷாப்பிங்காவது கூப்பிட்டு போங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீ ஃப்ரெண்ட்ஸோட போக வேண்டியது தானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸோடய நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு கோவம் வந்துடுது. நான் எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் என் மேலே அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஹீரோக்கும் ஹீரோட மனைவிக்கும் ஹீரோன் உயிரோடு இருக்கும்போது தனம் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது இதன் மூலமாகவே தெரிய வருதுங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஆரியான் மற்றும் யக்கீரா இவங்க 2 பேர்த்த பற்றி விசாரணை பண்ணுங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனால அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இவங்க 2 பேருமே நீட் அண்ட் க்ளீன் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ உயர் அதிகாரிக்கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அவர் ஹீரோ கிட்ட இந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்றாரு. உயர் அதிகாரி பயங்கரமாக ப்ரெஷர் போடுறாருங்க. அடுத்த கொலை எதுவும் நடக்கிறதுக்குள்ள சீக்கிரமா அந்த கில்லரை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. ராத்திரி போலீஸ்காரங்க வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நபர் குடிச்சிட்டு வந்து நான் குடிக்கவே இல்லைன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை சார் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வந்திருக்காரு, மீட்டர்லையும் காட்டுது, ஆனால் நான் குடிக்கவே இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கும்போது என்னோட உதவி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, இல்லை சார் நானே ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டபிள் கிளம்புறாரு. ஹீரோ ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. ஹீரோட மனைவி பிரெக்னெண்ட்டாக இருந்த அந்த டைமில் அளவுக்கு அதிகமாக குடிச்சிருந்துருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு போய் பயங்கரமாக சண்டை போடுறாரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸே சரியில்லை, நீ அவங்க கூட சேர்ந்து தான் இப்படி அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோட
ஹீரோட மனைவி நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது குடிக்கவே இல்லைன்னு சொல்கிறியான்னு 2 பேர்த்துக்குள்ள ஆர்கியூமெண்ட்டு. அப்புறம் ஒரு நாள் ஹீரோக்கு ஃபோன் கால் வருதுங்க. பார்த்தா ஹீரோடைய மனைவி ஒரு விபத்தின் மூலமாக இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ சாவறதுக்கு முன்னாடி அவங்க பயங்கரமாக குடிச்சிருந்துருக்காங்க. ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவ்னால தான் வந்து இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஆரியன் மற்றும் யக்கீராவை காட்டுறாங்க. யக்கீராக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்குங்க. அவங்களுடைய கொலிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா என்னோட கொலிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கோம், எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஆரியன் சொல்கிறாரு, நான் இன்னும் கல்யாணத்துக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆக கிடையாது, இன்னும் 3 மாதத்தில் என்னோடய பர்த்டே வருது, ஸோ 3 மாதம் கழித்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாமா, அதுக்குள்ளே என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேருமே டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆரியன் பார்த்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே கிளம்புறாரு. யக்கீரா டிவி பார்க்கும்போது இந்த மாதிரி டாக்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிற நியூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம யக்கீராக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இறந்து போன 3 டாக்டர்ஸ் கூடயுமே யக்கீரா ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ மேபி நம்மளையும் அந்த கில்லர் தேடி வருவானோ, நம்மளையும் கொண்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யக்கீராக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வர ஆரம்பிக்குது. இப்போது நம்ம ஹீரோவோட டீமில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த சாமியாரை பார்க்க போகணும்ல சார், நம்ம கோச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த சாமியார் அந்த அம்மா கிட்ட ஏதோ பலி கொடுக்குறேன்னு பேசிக்கிட்டு இருந்தான், மேபி அவன் கூட இந்த சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்ல சரி அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வாங்க விசாரணை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணும்போது அவர் பயங்கரமாக சீன் போடுறாரு. என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா நான் உங்கள் மேலே மந்திரம் போட்டு உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா சார் 3 மர்டர்ஸை பண்ணியிருக்கீங்க நரபலின்ற பேரில், உங்களுக்கு நாங்கள் மந்திரம் போடுற வாங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ஆக்சுவலாக நான் சும்மா சீன் தான் சார் போடுவேன், எனக்கும் இந்த பலிக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சது 3 பலி, ஆடு பலி, கோழி பலி, பாகுபலி, அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சார், நான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிக்கிட்டு இருப்பேனே தவிர மற்றபடி நான் டம்மி பீஸு தான், மக்கள் படிக்கிற வரைக்கும் தான் சார் ஏன் தொழில் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இவனுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு டம்மி பாவா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ கொல்லப்பட்ட 3 டாக்டருமே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிடச்சிருக்குங்க. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒன்றா ஒரு கேம்பில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பாயல், ரமன் ராவ் மற்றும் ஹர்ஷவர்தன், இது போக ஜோசப் அப்படின்ற ஒரு டாக்டரும் இவங்க கூடயே இருக்காங்க. மேபி கில்லரோடைய அடுத்த டார்கெட் ஜோசஃபாக இருக்கலாம். ஜோசஃபை கொல்றதுக்குள்ளையாவது சீக்கிரம் அந்த கில்லரை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு விசாரணை பண்ணால் பெருசாக எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. பட் ஜோசஃபோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இவர் அமெரிக்கா போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. மேபி ஏர்போர்ட்டில் இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஜோசஃபை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க ஜோசஃபே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணுறாரு, ஹாலோவின் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட்டி பெங்களூரில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ தலைவன் இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவனை கொல்றதுக்குள்ளையாவது நம்ம அந்த கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஜோசஃப்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போலீஸ்காரங்க அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, அதே பார்ட்டியில் நம்ம யக்கீரா மற்றும் ஆரியான் 2 பேருமே கலந்துருக்கிறாங்க. ஹாலோவின் வேஷமெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போன போலீஸ்காரங்க சார் ஒரு நிமிஷம் வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜோசஃபை தனியாக கூப்பிட்டு போக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு எல்லோருமே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க, சார் வந்துகிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. அமெரிக்காவிலேருந்து எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு கேட்க 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்றாரு. எதுக்காக சார் என்ன இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு 3 டாக்டரை ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணியிருக்கான், அடுத்த டார்கெட் நீங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல என்ன எதுக்காக சார் அந்த கில்லர் கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்க அதை நீங்கள் தான் சார் சொல்லணும், மேபி உங்களால் அந்த கில்லருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அவன் சைக்கோவாக மாறி இருக்கலாம், நீங்கள் தனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்ல இவர் இந்த கேம்போட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த கேம்பில் இன்னொரு ஆள் மிஸ்ஸிங், ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவை எடுத்தது யக்கீரா அப்படின்ற ஒரு பொண்ணு தான், அவங்களும் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலா யக்கீரா பாத்தீங்கன்னா அந்த ரெசார்ட்ல தங்கி இருந்தாங்க, அப்பதான் டாக்டர் ரமன் ராவ் இறந்து போயிருந்தாங்க. போலீஸ்காரங்க இதை பற்றி வெளியே வந்து நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஜோசப் வந்து சரக்கு அடிச்சிருக்கிறாருங்க, அப்படியே இறந்து போயிடுறாரு. அடிச்சு பிடிச்சி போலீஸ்காரங்க அங்கே போய் பார்த்தா டேபிளில் ஃப்ளவர் இருக்குது, அண்ட் அங்கே சாலிடான ஒரு ஐஸ் கியூப் இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு கொலையிலேயே ஒரு பொம்மை வைப்பான் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஐஸ் பொம்மையை வச்சுட்டு போயிருந்திருக்கிறான். நாம தேடிட்டு இருக்கிற இந்த சைக்கோ கில்லர் இந்த பார்ட்டியில் தான் இருக்கிறான், யாரையுமே இங்கேருந்து வெளியே போகக்கூடாதீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே லாக் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆரியன் மற்றும் யக்கீரா சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. யக்கீரா ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்து டாக்டர்ஸ் கொல்லப்படுறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது பயப்படாத அப்படின்னு சொல்ல சப்போஸ் என்ன வந்து அந்த கில்லர் கொண்டுட்டானா என்ன பண்ணுறது, உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு நீ மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு சொல்ல அப்படிலாம் எதுவும் ஆகாது அப்படின்னு ஆரியான் யக்கீராவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. கடைசியாக நடந்த ஜோசஃபோட கொலை வழக்கில் கில்லரோடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்குங்க. அதை போலீஸோட டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சி, ஏன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஹீரோ கூட மேட்ச் ஆகுது. ஸோ ஹீரோ தான் இந்த ஜோசஃபை கொன்ன மாதிரி காட்டுது. ஹீரோ ஒன்றுமே புரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்க கரெக்டாக உயர் அதிகாரி வந்து இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ விஷயத்த சொல்கிறாரு. இந்த
மாதிரி அந்த கில்லர் என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி பயங்கரமா திட்டி விட்டுறாருங்க. இன்வெஸ்டிகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, இல்லாட்டி வேலையை விட்டு போயிரு, எந்த லீடுமே நீ கண்டுபிடிக்க மாட்டேன்ற அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பீஹு அப்படின்ற ஒரு நபரை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இவர் வேற யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாயல் காட்டுக்குள்ள போகும்போது அதே காட்டுக்குள்ள ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபர் தான். இவர் யார் அப்படின்னா இறந்து போன ரமன் ராவோடைய பையன் தாங்க. பாயல் இவங்க லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரமன் ராவ் பாத்தீங்கன்னா அவங்க பையன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லையா, அதனால பேஹுக்கு பாயலை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதான். ஸோ இந்த விஷயத்த சொல்ல, அப்ப நீ தான் வந்து பாயலை கொன்னே அப்படின்னு கேட்க, சார் எனக்கு அவளை பிடிக்காது, கொல்லணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, நான் என்னோட ரிசர்ச் வேலையை பார்த்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் நேச்சர் கூட தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவோட கொலீக்ஸ் எல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் வீட்டுக்கு வரதே அதிசயம் தான், அப்படி வீட்டில் இருக்கும்போதும் பாயல் வந்து என்னோட அப்பாவை கூப்பிட்டு போயிடுவா, அதனால தான் எனக்கு பாயலை பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி எதுனா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம யக்கீரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ ஒரு சாம்பிளை இந்த கூலாக இருக்கக்கூடிய ரூம்குள்ளே கொண்டு போய் வைக்கலான்ட்டு போகிறாங்க. ஹீரோக்கு தெரியும் அடுத்த டார்கெட் யக்கீரா தான், ஏன்னா இறந்து போன டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா இந்த கேம்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யக்கீராவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு யக்கீராவை தேடி போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கில்லர் அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ளே வச்சு யக்கீராவை அடைச்சி டெம்பரேச்சரை மைனஸ்க்கு கொண்டு வந்து விட்டுறான். உள்ளேயே பார்த்தீங்கன்னா யக்கீரா சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த கூலிங் ஓவர் ஆனதுனால ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போய் ரூம் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல யக்கீரா இறந்து கிடக்குறாங்க. அந்த டோருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் சிந்தப்பட்ட நிலமையில இருக்குது. ஸோ அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா அவனுடைய பேட்டர்னை அங்கேயும் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அந்த மெடிக்கல் கேம்பில் இந்த 5 டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 5 டாக்டர்ஸையுமே டார்கெட் பண்ணி இந்த கில்லர் கொலை பண்ணியிருக்கிறான். அவனுடைய பேட்டர்னையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்கான். பட் இந்த கில்லர் எதற்காக இந்த 5 பேர்த்த கொலை பண்ணா, அடுத்து நீ யாரை கொல்ல போறான்னு தெரியல, சீக்கிரம் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லீடே கிடைக்காம போலீஸ்காரங்க திணறிக்கிட்டு இருக்காங்க. பிரஸ் மீடியாலாம் சரமாரியா கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் போலீஸ்காரங்களால பதிலே சொல்ல முடியல. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யக்கீராவுடைய பாய் ஃப்ரெண்டான ஆரியனை மீட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க போகிறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்காக கில்லர் பயன்படுத்துகிறான் இல்லையா, அந்த பூச்செடி இருக்குதுங்க. ஸோ இவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஆதாரமாக வச்சு ஆரியன் தான் கில்லர் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்ட்ரோகேஷன் ரூமில் கில்லர் அப்படின்ற பாணிலேயே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸ் லாஸ் காரணமாக நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், அதனால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தேன். ஸோ கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் 2 பேருமே பீச் ரெசார்ட்டுக்கு போனோம். அங்கே டாக்டர் ரமன் ராவ் வந்து ஸ்டே பண்ணது கோஇன்சிடென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி நாங்கள் சொல்லாததுக்கு காரணம் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஹாலோவன் பார்ட்டி அப்படிங்கும்போது அது ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணி தான் நாங்கள் 2 பேருமே அதில் கலந்துக்கிட்டோம். அப்படிங்கும்போது அந்த பார்ட்டியில் நீங்கள் மட்டும் கடைசியாக இல்லை, திடீர்னு எப்படி காணாமல் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக இந்த மாஸ்கெல்லாம் பார்த்து யக்கீரா ரொம்ப பயந்து போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஊருக்குள்ள டாக்டர்ஸாக கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவள் பயந்து போனதுனால 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டோம், மற்றபடி எனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் எப்படி சார் என் காதலியவே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆரியன் கேள்வி கேட்க, ஆரியன் தான் கில்லர் அப்படின்னு உள்ள தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆரியன் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ ஆரியன் வந்து கில்லர் இல்லை அப்படின்னு உறுதியாகுது. சார் அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து சாரி கேட்குறாரு. சார் என்னை பார்த்து பரிதாபம்லாம் படாதீங்க, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சார், எனக்கு யாரும் கிடையாது, அவளுக்கு யாரும் கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சோம், தயவு செஞ்சு அந்த கில்லரை கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோ ஒரு விஷயத்த யோசனை பண்ணுறாரு. இறந்து போன ரமன் ராவ் அப்படின்றவருடைய லேப்டாப்பில் இந்த கேம்ப் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். இந்த கேம்பில் அப்படி என்னதான் இவங்க பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரமன் ராவோடைய பையனான பேஹுக்கு கால் பண்ணி இந்த லேப்டாப்போடைய பாஸ்வேர்டும் லேப்டாப்பையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பேஹு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்க்கும்போது கில்லர் வந்து நம்ம பேஹுவை கொன்னுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான். இந்த கில்லர் இந்த கொலை சம்பவங்களை நிப்பாட்ட மாட்டான் போலயே, தொடர்ந்து இந்த சம்பவத்தை பண்ணிகிட்டே இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருக்க, அப்போதாங்க தெரிய வருது பேஹு சாவில் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. உடனே அவர்கிட்ட நீ பார்த்ததெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி பேஹு சொல்கிறாரு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஆக்சுவலாக கில்லருக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டே இல்லை அப்படின்ட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா? பை பர்த்தே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை எரிச்சாதான் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு வாங்கி அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பார்த்தா பயங்கர அதிர்ச்சிங்க. அந்த கேம்பில் ஒரு அம்மா வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னே வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. சாக்லேட் சாப்பிடும் போதெல்லாம் பொண்ணு வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா, பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. சரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது தான் இந்த டாக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. சின்ன பொண்ணோட உடம்புல எப்படி ஆல்கஹால் கண்டென்ட் வந்தது அப்படின்னு யோசனை பண்ணும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க. அந்த டேப்லெட் மூலமாக அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு சிண்ட்ரோம் கிரியேட் ஆயிருக்குது. அந்த சிண்ட்ரோம் என்னவா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டோம்னா அது ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகி நம்ம போதைக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு நோய் அப்படின்றது தெரிய வருதுங்க. அதாவது குடிப்பழக்கமே இல்லாத ஒருத்தங்களுக்கு இந்த சிண்ட்ரோம் வந்தால் கூட அவங்க என்ன ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் உடம்பு ஆல்கஹால் கண்டென்ட் எடுத்த மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஸ்வீட் இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, மேபி நம்ம சாப்பாட்டில் கூட ஸ்வீட் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுவும் ஆல்கஹாலாக மாறிடும். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோருமே அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடும்போது மட்டும் ஒரு மாதிரி இருக்குது டாக்டர், என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரோடைய பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, இங்கே இருக்கிற பாதி பேர்த்தோட உடம்புல இந்த சிண்ட்ரோம் இருக்குது, அதுவும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு. எல்லோருமே வந்து ஒரு டேப்லெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. அவ்வளோதாங்க ரிசர்ச் டேட்டா இருக்குது. ஸோ ஊர்லேயே போய் விசாரணை பண்ணலான்னு ஒரு அம்மா அப்பா கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்களோட பொண்ணை வெளியூர் கட்டி கொடுத்துருந்துருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பொண்ணு நல்லா பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஊருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ரியாக்ஷனே சரியில்லைங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோ கேட்குறாரு, அவங்களுக்கு ஏதாவது டேப்லெட் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. ஆமாங்க, ஒரு நாள் குளிர் ஜுரம்னு சொன்னதுனால டேப்லெட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த டேப்லெட் மூலமாக தான் வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த சிண்ட்ரோம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு ஒவ்வொரு முறை ஸ்வீட் சாப்பிடும்போது அந்த பொண்ணோடைய பாடி ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகி குடிக்காமையே குடிகாரியாக மாறி இருக்கிறா. அப்போ தான் ஹீரோக்கு புரிய வருது, நம்ம மனைவியும் அந்த டேப்லெட் எப்படியோ சாப்பிட்ருக்கா, அதனால தான் வந்து அவள் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆனால் ஹீரோடைய மனைவி குடிக்கவே இல்லைங்க. அப்போ ஹீரோடைய மனைவி ஆர்குமெண்ட் பண்ணது உண்மைதான் அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கிறாரு. அங்கே கட் பண்ணால், இந்த கிராமத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கிராமத்தில் ஷெட்டி ஃபேமிலின்னு 2 குடும்பம் இருந்திருக்கு. பரம்பரை பணக்காரங்க. முதல் ஃபேமிலிக்கு 2 பொண்ணுங்க, ரெண்டாவது ஃபேமிலிக்கு ஒரு பையன் 1 பொண்ணு 1, 2 பேருமே சின்ன பசங்க. இப்போ முதல் ஃபேமிலி பொண்ணுங்க 2 பேருமே போகும்போதும் வரும்போதும் 2 பசங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு வம்பெழுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு நம்ம படிக்கணும் அப்படின்னு படிப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்க இந்த 2 பொண்ணுங்களுக்கு வந்து கரும்பு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பு ஜூஸ்க்குள்ள சரக்கு கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 2 பொண்ணுங்களும் இவனுங்க மிரட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இந்த 2 பொண்ணுங்க கூட சேர்ந்து அந்த 2வது ஃபேமிலியை சார்ந்து அந்த சின்ன பொண்ணு வந்திருக்குங்க. அந்த பொண்ணுக்கும் இந்த சரக்கை கொடுத்து 3 பேருமே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த சின்ன பையன் வந்து என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை மட்டும் காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் ஊர் முழுக்க இந்த 2 பொண்ணுங்களும் சரக்கு அடிச்சுட்டு தோப்புக்குள்ள இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுறான். இது காத்தா பரவ ஆரம்பிச்சிருதுங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டி ஃபேமிலியை கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற ரிப்போர்ட் வருது. அதே சமயம் வீட்டில் இந்த 2 பொண்ணுங்களும் அவமானம் தாங்க முடியாமல் தூக்கில் தொங்கி இறந்து போயிடுறாங்க. 2 அப்பாக்களும் ஃபோனில் பேசி மனமுடிஞ்சு போயிடுறாங்க. ஸோ நம்ம பொண்ணுங்க சரக்கு அடிக்க கிடையாது, எவனோ ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணி சரக்கை ஊற்றி கொடுத்துருக்குறான். ஸோ அதனால் என் பொண்ணு இறந்து போச்சு, அவமானம் தாங்க முடியாமல் உங்கள் 2 பொண்ணுங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 அப்பாக்களும் அந்த சின்ன பையன் 3 பேருமே பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த 2 பசங்க, அந்த மோசமான 2 பசங்க ஆக்சிடென்ட் பண்ணி போலீஸ்காரங்க கிட்ட காசு கொடுத்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சின்ன பையன் ரிக்கி இருக்கான் இல்லையா, அவனும் அவங்க அப்பாவும் மட்டும் அந்த விபத்தில் உயிர் பிழைக்கிறாங்க. ரிக்கியோட அப்பாவுக்கு கால் உடஞ்சு போச்சுங்க. இனி இந்த கிராமமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஊரை விட்டே போயிட்டாங்க. ஆனால் சிட்டியில் வாழ முடியலன்னு திரும்ப இவங்க கிராமத்துக்கு வந்து ஒரு பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்ததா வந்து இந்த அக்கா வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ரிக்கியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருடைய கால் அடிபட்டதுனால அன்ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாயல் காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட்டை பார்த்து மிரண்டு போவாங்க இல்லையா, வித்தியாசமான ஃபுட் பிரிண்ட்டுன்னு. அந்த வித்தியாசமான ஃபுட் பிரிண்ட்டு இந்த ரிக்கியோட அப்பா தான். ஸோ ரிக்கியோட அப்பா தான் இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தெளிவாக தெரிய வருதுங்க. இப்போது ரிக்கியோட அப்பா இருக்கிற இடத்துல போய் தேடி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை, அவங்க இப்போ இல்லை அப்படின்றது தெரிய வருது. செருப்பு மட்டும் கிடைக்குதுங்க. அந்த செருப்பை தைச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது இந்த மாதிரி பஸ்ஸில் ஒருத்தர் வந்தாருங்க, லாஸ்ட் டைம் பிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் தைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த பஸ் கண்டக்டர்கிட்ட போயிட்டு இவர் எந்த மாதிரி நடந்து வருவார் அப்படின்றதையெல்லாம் சொல்லி கேட்க, இந்த பஸ் ஸ்டாப்பில் தாங்க அவர் ஏறுவார் அப்படின்னு கண்டக்டர் சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு ட்ரம்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிக்கியோட அப்பா ஒளிஞ்சிருக்கிறாரு. கையும் களவுமா பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இன்ட்ரோகேஷன் ரூமில் உட்கார வச்சு விசாரணை பண்ணும்போது ரிக்கியோட அப்பா எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாருங்க. இந்த 5 பேர்த்தையுமே ஸ்டடி பண்ணி இந்த சம்பவத்தை பண்ணதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூவு பொம்மை
பொம்மையெல்லாம் வச்சதுக்கான காரணம் வந்து இந்த கொலை வேறு எதுக்கோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஜோசஃபை வந்து கொல்லலான்னு வரும்போது ஹீரோ இன்வால்வ் ஆகிட்டார் இல்லையா, சரி ஹீரோவை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்பவத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்கிறாரு. அதுக்காக ஹீரோக்காக வச்ச சரக்கு தான் அது. ஆனால் ஹீரோ குடிக்காமல் ஜோசப் குடிச்சு ஜோசப் இறந்து போயிட்டாரு. இந்த சம்பவங்களை எல்லாம் ஆரியன் மேலே ஃப்ரேம் பண்ணிட்டு எஸ்ஐஆர்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்கிறாரு. பட் ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷனில் தீவிரமாக இருக்கிறதுனால ஆரியன் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க. எதுக்காக பேஹு அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயமாக இருந்தது, அவன் மூலமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போயிருமோ அப்படின்ட்டு, அதனால தான் அவனை அட்டாக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ சிரிச்சுட்டு 10வது படித்த நீயே இவ்வளோ யோசிக்கும் போது போலீஸ் ஆஃபீஸர் ஆன எனக்கு எப்படி இருக்கும், நீ மட்டும் இந்த சம்பவத்தை பண்ணல, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், உண்மையை சொல்லு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு யாரும் இல்லை நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, கில்லரோட கையில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு இருக்காது, பட் உன் கையில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ரிக்கியோட அப்பாவை அட்டாக் பண்ணும்போது நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், இதுக்கு பின்னாடி என் பையன் தான் இருக்கான், என் பையன் பேர் ரிக்கி, அவன் வந்து டாக்டராக இருக்கிறான், அவனை கஷ்டப்பட்டு டாக்டர் ஆக்கினதுக்கு காரணமே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரிக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்களை பழி வாங்கணும்னு நினச்சிருந்துருக்கிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு டேப்லெட்டை உருவாக்கியிருக்கிறான். அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிண்ட்ரோமை உருவாக்கும். ஸோ அதன் மூலமாக அந்த கிராம மக்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்டாலே சரக்கடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. தன்னோட அக்காக்களையும் தங்கச்சியும் இந்த கிராம மக்கள் தான் வந்து இந்த மாதிரி பேசி பேசி அவங்களோட வாழ்க்கையை அழிச்சாங்க. அதனால் வந்து அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இந்த டேப்லெட்டை உருவாக்கி அவங்க இந்த மாதிரி டேப்லெட்னால பாதிக்கப்பட்டதை பார்த்து இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்க அந்த டைமில் தான் இந்த டாக்டர் ஸ்கேம் போட்டு அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக இறங்கி இவன் சைக்கோ ஆகிட்டான். அதனால் இந்த டாக்டர்ஸை சும்மா விடக்கூடாது, இவங்க வந்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளும் மாட்டிப்போம், அதே சமயம் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் கிடச்சிரும் அப்படின்ட்டு அவங்கள போட்டு தள்ளலாம் அப்படின்னு இந்த ரிக்கி பிளான் பண்ணியிருக்கிறான். ஸோ பிளான் பண்ணபடியே அப்பனும் மௌனும் சேர்ந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஃப்ளவர்லாம் போட்டு விட்டு ஏதோ ரிச்சுவலுக்காக நடந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலி இந்த ஆரியனை ஃப்ரேம் பண்ணி விட்டு இவங்க எஸ்ஐஆர்லாம் அப்படின்றது தான் இவங்களோட பிளானாக இருக்குது. ஆனால் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாருங்க. இப்போ ரிக்கியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கிளம்பும் போது அங்கே போய் பார்த்தா ரிக்கியை காணோம். ரிக்கியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டர் டிவைஸ் கிடைக்குது. ப்ளே பண்ணி பார்க்கும்போது அவன் இன்னும் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானா, அவன் லிட்டரலி சைக்கோ ஆயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. எப்படியும் அந்த பொண்ணோட சமாதியில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே தான் இருக்கான். மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சொசைட்டி தான் எல்லாத்தையும் கொன்னுச்சு, அதனால் இந்த சொசைட்டியை நான் பழி வாங்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ சொசைட்டியை பழி வாங்குறதா நினச்சி சம்மந்தமே இல்லாத ஆட்களை எல்லாம் கொண்டிருக்க, என்னோட மனைவியை கொண்டிருக்க, பேஹு அப்படின்ற ஒரு அப்பாவை அட்டாக் பண்ணியிருக்கிற, இவ்வளோ டாக்டர்ஸை கொண்டிருக்க, அது மட்டும் இல்லாமல் உன்னோட சம்பவத்தை பற்றி தெரியாத ஆட்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க, பழி வாங்குறதா நினச்சிட்டு பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்கிறாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டேன், கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீ பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு அவன் சாகிற வரைக்கும் ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. நீ ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி சாகிறதுக்கு தயாராகிட்டு இருக்க, நீ எதுவும் சாதிக்கல, பாவம் தான் பண்ணியிருக்க, அந்த பாவம் ஒன்று சும்மா விடாது அப்படின்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைக்கோ, இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு இவனுக்கே தெரியாதுங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.